ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க குழந்தைங்க எப்படி இருப்பாங்க, கணவன் மனைவி அவங்களோட வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்க, அம்மா அப்பா எப்படி இருப்பாங்க, தொழில் என்ன தொழில் பண்ணலாம், எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். இந்த மகம் நட்சத்திரத்தோட மெயின் அப்படின்னு பார்த்தோன்னா மகம் ஜெகத்தை ஆளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி உண்டு. இந்த மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் அமையுது. அப்போது சூரிய பகவான் இதோட அதிபதி, சிம்ம ராசியோட அதிபதி. அப்போ சூரியன் அப்படிங்கும்போது ஒரு தலைமையை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போது ஒரு அரசாங்கத்தை குறிக்கக்கூடிய கிரகம், அரசியல்வாதிகளை குறிக்கக்கூடிய கிரகம், அரசு வேலையை குறிக்கக்கூடிய கிரகம், ஒரு தலைமையை குறிக்கக்கூடிய கிரகம் அந்த சூரியன். அந்த சூரியன் அதிபதி உங்களுக்கு வர்றதுனால இவங்க ஒரு தலைவர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது ஒரு சங்கத்தில் தலைவராக இருப்பாங்க, ஸ்கூல் படிக்கும்போது ஒரு கிளாஸ் லீடராக இருப்பாங்க, காலேஜ் படிக்கும்போது லீடராக இருப்பாங்க. அப்போது ஒரு அரசியலில் சேர்ந்தாங்கன்னா ஒரு பெரிய தலைவராவாங்க. அப்போ ஒரு கம்பெனியில் சேர்ந்தாங்கன்னா ஒரு பெரிய ஹெட் ஆவாங்க. அப்படி இவங்க இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு பெரிய தலைவர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தமிழில் சிறப்பாக பேசுபவர்கள், தமிழ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். தண்ணியில் அதிகப்படியான நேரம் நீந்தணும், அப்படி சந்தோஷமாக தண்ணியிலே இருக்கணும் அப்படி ஆசைப்படுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதிகப்படியான செல்வம் இவங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த செல்வத்தை வெளியே காட்டாதவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதிகமாக சென்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் அதிகப்படியான பணத்தை சம்பாதிப்பவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய விஷயங்களை நினச்சி அதை பிளான் பண்ணி கற்பனையிலே அதை யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன நினைக்காங்களோ அதை முடித்து விடுவார்கள், அதை பற்றியே அதிகமாக யோசிப்பார்கள். இவங்க என்ன நினச்சது தான் செஞ்சு முடிப்பாங்க, அதை அதிகமாக யோசிப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அம்மா அப்பா குரு தெய்வத்தை ஒரு நல்ல வணங்கி அவங்க தான் மெயின் அப்படின்னு சொல்லி வாழ்வாங்க அப்படின்னு கூட சொல்லாங்க. அதாவது அம்மா அப்பா தான் மெயின், குரு தெய்வம் இவங்க தான் மெயின் அப்படின்னு சொல்லி 4 பேர் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்க. அதே போல் இவங்க வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். வாழ்க்கையில் நம்ம ஏதாவது சாதிக்கணும், கண்டிப்பாக இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். அதே போல் நல்லா சாமி கும்பிடுவாங்க. ஆனால் அந்த சாமி கும்பிடுறது யாருக்குமே வெளியே தெரியாது. சாஸ்திர சம்பிரதாயங்கள், இப்போ முன்னோர்கள் ஒரு சாஸ்திர சம்பிரதாயங்கள் வகுத்திருப்பாங்கல்ல, இந்த மாதிரி நம்ம அமாவாசை அன்னைக்கு அசைவம் சாப்பிடக்கூடாது, அதே மாதிரி குலதெய்வத்தை பங்குனி உத்திரத்தன்னைக்கு வணங்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை கரெக்டாக பண்ணுறவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் நிர்வாகத்திறமை இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும், தொழில் திறமை அதிகமாக இருக்கும், தொழில் பண்ண சிறப்பாக இருக்கும். இவங்களை ஒரு ஹெட்டாக இருந்து இவங்களுக்கு கீழே யாராவது வேலை பார்த்தாங்கன்னு வைங்களேன், அப்போ அது மிகச்சிறப்பான பலன்கள் இருக்கும். அது மாதிரி படிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக படிப்பாங்க. இவங்க ஸ்கூல் காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அதிகமாக படிப்பாங்க. மேக்ஸிமம் இவங்க பொய் பேசுகிறவங்க பிடிக்காதுங்க, உண்மையை அதிகமாக பேசுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதிகப்படியான கோபம் வரும், டக்குன்னு அவங்களுக்கு கோபம் அதிகமாக இருக்கும். எந்த இடத்துல கோபம் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல குணம் அதிகமாக இருக்கும். அதே போல் தான் உங்களுக்கு கோபம் அதிகமாக இருக்கும், ஆனால் குணமும் நல்ல குணமும் அதிகமாக இருக்கும். ஒரு டக்குன்னு கோபப்படுவாங்க, அப்படி சாந்தமாகிடுவாங்க. ரொம்ப வேகமாக கோவப்படவும் முடியும் உங்களால், ரொம்ப வேகமாக சாந்தமாகிடுவாங்க. எந்த வேலை பார்த்தாலும் ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை பார்ப்பாங்க. ரொம்ப நேரம் தூங்க மாட்டாங்க, கம்மியான நேரம் தான் அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க. இவங்களுக்கு எதிரிகள் இருந்தாங்கன்னா அவங்கள இவங்க வந்தாங்கன்னா இவங்க எதிரிகள் ஓடிடுவாங்க. அந்த அளவுக்கு இவங்க மிரட்டக்கூடிய ஆளாக இருப்பாங்க. இவங்களை பார்த்தாலே அவங்க தெரிச்சு விழுந்து ஓடிடுவாங்க. இவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு திருமண வாழ்க்கை குரு பகவானை பொறுத்து சிறப்பாக இருக்குங்க. இவங்களோட சுய ஜாதகத்தில் குரு பகவான் சிறப்பாக இருந்தோம்னா திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இவங்களோட சின்ன வயசில் சுக்கிரதசை வந்துடும். அப்போ சின்ன வயசில் சுக்கிரதசை வரும்போது என்னாகும், சின்ன வயசில் உங்களுக்கு என்ன கேட்டாலும் கிடைக்கும். அப்போ இவங்களோட அப்பாவுக்கு வருமானம் அதிகமாக இருக்கும். இவர் பிறந்தோடனே, இந்த மக நட்சத்திரக்கார பிறந்தோடனே இவரோட அப்பாவுக்கு வருமானம் அதிகமாக இருக்கும். இவர் என்ன ஆசைப்படுறாரோ அது இவருக்கு கிடைச்சிரும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் இவருக்கு அனுபவ அறிவு அதிகமாக இருக்குங்க. நிறைய விஷயங்களை பட்டு தெரிஞ்சு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, அதை அனுபவப்பட்டு தான் வச்சுருப்பாங்க. சிலருக்கு கல்வியில் தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அப்போ வேறு ஏதாவது ஒரு வேலை பார்க்குறக்கோ இல்லை சொந்தக்காரங்க வேறு படிப்பு படிக்கிறக்கோ தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இவங்களுக்கு ஒரு கலை ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஒரு திரைப்படத்துறை, சினிமாத்துறை, பாடலாசிரியர், கதை ஆசிரியர், கவிதை ஆசிரியர், இந்த மாதிரி அந்த எண்ணங்கள் இவங்க கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மேக்ஸிமம் இவங்க யார்ட்டையுமே கைகட்டி வேலை பார்க்க மாட்டாங்க. அதாவது அடிமை தொழில் அப்படிங்கிறது இவங்க பண்ணவே மாட்டாங்க, சுய தொழில் தான் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த மகம் நட்சத்திரம் பிறந்தவர் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு
பேராசிரியர் இருக்காங்க நிறைய பேர். அது மாதிரி நடிகைகள், அப்புறம் ஃபேஷன் டிசைனிங்கில் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஒரு கலைத்துறையிலேருந்து விளம்பரம் மாடலாக இருக்கிறாங்க. அதே போல் ஜோதிடம் அது சம்மந்தமாகவும் இருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கோயில்களில் ஒரு பொறுப்பில் இருக்காங்க. அந்த மாதிரி கோயில் சம்மந்தமான துறைகளில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவங்க வந்து வருமானம் அதிகமாக இருந்தால் கூட ஆன்மீக ஈடுபாடு இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதே போல் இவங்க மனசில் என்ன நினைக்காங்களோ அதை ஓப்பனாக வெளிப்படையாக எல்லார்ட்டையும் பேசுவாங்க. அதை மனசில் உள்ளதை மறைக்க தெரியாது உங்களுக்கு. அதே போல் இவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க பார்க்கக்கூடிய வேலையை வந்து இவங்க பார்த்தாங்கன்னா அது மிக தெளிவாக தனியாக தெரியும் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களோட மேட்டரில் அடுத்தவங்க தலையிடுறதை இவங்க விரும்ப மாட்டாங்க. இவங்களும் அடுத்தவங்க மேட்டரில் தலையிட மாட்டாங்க. தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். யார் எதிர்த்து வந்தாலும் சரி, எத்தனை பேர் இவங்களை எதிர்த்து வந்தாலும் சரி, ஜெயிக்கிறது இவங்கள தான் கண்டிப்பாக இருப்பாங்க. அதே போல் ஒரு கூட்டத்தில் வந்தாங்கன்னா இவங்க வந்து தனியாக தெரிவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு காதல் திருமணம் பண்ணணும் அப்படின்னு ஆசை அதிகமாக இருக்கும். காதல் திருமணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பைக்கில் கார் அதிக தூரம் ஓட்டுறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு வந்து ஒரு மிடில் ஏஜுக்கு அப்புறம் 25 வயசுக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து இவங்க சொந்த காசில் இவங்க வீடு, மனை, வாகனம் எல்லாமே இவங்களோட சொந்த பணத்தில் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக நட்சத்திரக்காரங்க மொத்தம் 12 ராசிகள் இருக்குது, 27 நட்சத்திரம் இருக்குது. இதில் 10வது நட்சத்திரம் இந்த மக நட்சத்திரம். எல்லா நட்சத்திரத்துக்கும் ஒரு அதிபதி உண்டுங்க. அப்போது அந்த அதிபதியோட குணங்கள் அதிகமாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த மகம் நட்சத்திரத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தோன்னா கேது பகவான். கேது பகவான் அப்படிங்கும்போது ஒரு ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ இவங்களுக்கு கடவுள் வழிபாடு அதிகமாக பண்ணுவாங்க. பூஜை புனஸ்காரங்க கரெக்டாக பண்ணுவாங்க. அப்போ செவ்வாய் வெள்ளி அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னா செவ்வாய் வெள்ளி அசைவம் சாப்பிட மாட்டாங்க. சரி, இவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்க? பொதுவாக மகத்தில் பிறந்தவர்கள் ஜெகத்தே ஆழ்வார்கள். அப்போது இவங்க வந்து ஜெகத்தை ஆளாட்டக்கூட ஒரு கம்பெனியை ஆட்சி பண்ணுவாங்க. இவங்க எந்த இடத்துக்கு வேலைக்கு போனாலும் சரி, வேலைக்கு போகிற கம்பெனி இவங்க கண்ட்ரோல் தான். தொழில் வச்சுருக்காங்களா, தொழில் இவங்க கண்ட்ரோல் தான். அந்த மாதிரி இவங்க வந்து ஏதாவது ஒன்று ஆட்சி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சுதந்திரமாக இருக்குன்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க கூட சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் வந்து இவங்க வந்து யாரோட விஷயத்துலையுமே இப்போ உங்களுக்கு கீழே வேலை பார்க்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, வேலை விஷயத்துலையும் சரி, அப்படியே அவங்கள சுதந்திரமாக விடுவாங்க இவங்களுக்கு கீழே உள்ளவங்கள கூட. அதே போல் அதிகப்படியான இடத்துல வந்து இவங்க வந்து பொய் பேச விரும்பவே மாட்டாங்க, பொய்யே பேச மாட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் இவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை பண்ணுற எதிரிகள் இருந்தால் கூட அந்த எதிரிகள் வந்து இவரை பார்த்தா ஓடிடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு பண்ணி வச்சிருப்பாரு. பார்த்தாலே எதிரிகள் பயப்படுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதேமாதிரி மனசுக்குள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுகிற அந்த குணலாம் விட்ட இருக்காது. இவர் என்ன நினைக்கிறதோ அப்படி ஓப்பனாக பேசிடுவாருங்க. அதுமாதிரி இப்போ இவருக்கு வந்து ஒரு நைட்டு 12 மணிக்கு நீங்கள் இவர் வீட்டை தட்டி விட்டு உதவி கேட்கீங்கன்னு வைங்களேன், உங்களை எதுவுமே சொல்லாமல் அப்படி உதவி பண்ணுவாங்க. அந்த நல்ல குணம் இவர்கிட்ட அதிகமாக இருக்கும். அதே போல் இவர் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுத்த வரைக்கும் அதை ரொம்ப பிளான் பண்ணி பண்ணுவார். ஒரு திருமண வாழ்க்கையை முதற்கொண்டு நமக்கு இவங்களை கல்யாணம் பண்ணால் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா, நம்ம குடும்பத்தை ஒப்பேற்ற முடியுமா, நம்ம நல்லா இருக்க முடியுமா அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு தாங்க திருமணமே பண்ணுவாங்க. அதே போல் காதல் திருமணம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், காதலிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சின்ன வயசில் சுக்கரதசை வருது. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு வந்து சீக்கிரம் மேரேஜ் ஆகிரும். அப்போ வந்து இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தைகள் அதிகமாக பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே போல் இவங்க கையில் ஏதாவது பணம், யாருடைய பணமாவது இவங்க கையில் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோதான் பணம் இருந்தாலும் மனசில் ஏதாவது நினச்சி இவங்க வந்து 15 நாள் சந்தோஷமாக இருக்கும், 15 நாள் காரணமே இல்லாமல் கவலையாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் இவங்க வந்து யார்ட்டையாவது ஏதாவது ஒரு கோபத்தில் யாரையாவது திட்டாங்கன்னா அவங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு தயங்க மாட்டாங்க. இவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் கூட, அவங்க சின்ன வயசில் அவங்களோட சின்னவங்களாக இருந்தால் கூட அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. உடனே மன்னிப்பு கேட்கற கூட கவலைப்பட மாட்டாங்க. அதே போல் இவங்க வந்து யாருக்கிட்டையும் எந்த ஒரு சூழ்நிலையும் சண்டைக்கு போகிறது கிடையாதுங்க. அதே மாதிரி சொந்தக்காரங்க வந்து இவங்களை சண்டைக்கு ஏதாவது சப்போர்ட்டு கூப்பிட்டாங்கன்னா உடனே போய் சண்டை போட்டுருவாங்க சொந்தக்காரங்களுக்காக. அந்த ஒரு சொந்தக்காரங்க மேலே அன்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. நிறைய பேர் இவங்களை வந்து முன்ன நல்லா பேசி நீங்கள் தான் இல்லைன்னு பேசி நிறைய பேர் ஏமாற்றிக்கிட்டு இருப்பாங்க. இவருக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கை துணை மேலே அதிகப்படியான பாசம் இருக்கும். அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்க மேலே அதிகப்படியான பாசம் இருக்கும். பொதுவாக இந்த மக நட்சத்திரக்காரங்கிட்ட எவ்வளோ கஷ்டமான வேலையை கொடுத்தாலும் அதை ரொம்ப சந்தோஷமாக செஞ்சு முடிச்சுருவாங்க, அதை ரொம்ப வேகமாக செஞ்சு முடிச்சுருவாங்க. இவங்க அதிகப்படியான பணம் சம்பாதிக்க ஆசைப்படுவாங்க. பணம் கொஞ்சம் கிடையாது, நிறைய சம்பாதிக்க ஆசைப்படுவாங்க. இவங்கள்ட்ட நிர்வாகத்திறமை அதிகமாக இருக்கும். அப்போ நிர்வாகத்திறமை அதிகமாக இருந்தால் எப்படி இருக்கும், இவங்க கீழே ஒரு 100 பேரை வேலை கொடுத்தா கூட இவங்க வந்து சிறப்பாக வேலை வாங்குவார்கள். அதே போல் இவங்க யாருக்கிட்டையும் கை கட்டி வேலை பார்க்க மாட்டாங்க. சொந்த தொழில் பண்ணுறது தான் இவங்க விரும்புவாங்க. எதாக இருந்தாலும் சரி நம்ம தான் முதல் இடத்துல இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே போல் இவங்க வந்து ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
இவங்க இருக்கிற ஏரியாவில் ஒரு 40 வயசுக்கு அப்புறம் இவர் பேரை கேட்டாங்கன்னா தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு நல்ல பேர் நிறைய சம்பாதிச்சிருப்பார் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மகா நட்சத்திரக்காரங்களுக்கு முதல் திசை பார்த்தீங்கன்னா கேது பகவானோட திசை. இது மொத்தம் 7 வருட காலகட்டங்கள். உங்களோட சுய ஜாதகத்தில் திசை இருப்பு இருக்கோ எவ்வளோ நாள் இருக்கோ அவ்வளோ நாள் இது நடக்கும். இந்த திசை காலகட்டங்களில் இவர் பிறந்த உடனே இவங்க அம்மாவுக்கு சும்மா தலைவலி, காய்ச்சல், இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அடுத்து 2வது வர்ற சுக்கிர திசை. இந்த திசை காலகட்டங்களில் மிகச்சிறப்பான பலன்கள் இருக்கும். ஏன்னா 20 வருடங்கள் யோக காலகட்டங்கள்னு சொன்னாங்க. இவர் பிறந்த சுக்கிர திசை என்னைக்கு ஏக்குதோ மக நட்சத்திரக்காரங்க வீட்டில் பணத்துக்கு என்னைக்கும் தட்டுப்பாடு இருக்காது. பணம் ஏதாவது ஒரு வழியில் வந்துகிட்டே இருக்கும், சொத்துக்கள் ஏதாவது ஒரு வழியில் வந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் ஆகிரும் அப்படின்னு கூட சொல்லாங்க. இந்த மக நட்சத்திரங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த சுக்கிர திசையில் திருமணம் ஆகிட்டுனா மிகச்சிறப்பான பலன்கள் இருக்கும். அடுத்து இந்த 3வது வரக்கூடிய திசை பார்த்தீங்கன்னா சூரிய திசை. இந்த சூரிய திசை காலகட்டங்களில் உடல் சூடு அதிகமாக இருக்கும், உஷ்ணம் அதிகமாக இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணணும், நல்லா 2 நேரம் குளிக்கணும், தலைக்கு எண்ணெய் தைக்கணும், அப்படி உங்கள் உடம்பை பாதுகாத்துக்கணும். அடுத்து 4வது வரக்கூடிய சந்திர திசை காலகட்டங்கள். இது மொத்தம் 10 வருட காலகட்டங்கள். இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்கும். குடும்ப வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து செவ்வாய் திசை. இது மொத்தம் 7 வருட காலகட்டம். இந்த செவ்வாய் திசை காலகட்டங்களில் இவங்களுக்கு சொத்து வாங்குறதுக்கு வாய்ப்பு வருங்க. அந்த சொத்துக்கள் வாங்கி போட்டாங்கன்னா இவங்களுக்கு பிற்கால வாழ்க்கை, அதாவது பிற்கால சந்ததியினருக்கு அது ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்த மகம் நட்சத்திரக்காரங்களோட ஸ்தல விருட்சம் பார்த்தோன்னா ஆலமரம். இந்த மரத்தை வணங்குவது மிக மிக சிறப்பு. இவங்க கையால் தொட்டு வளர்த்து வந்தாங்கன்னா அதை விட மிக சிறப்பு. இவங்க இந்த மக நட்சத்திரக்காரங்க சிம்ம ராசி. அப்போ ஞாயிற்றுக்கிழமை அசைவம் தவிர்ப்பது மிக மிக சிறப்பு. அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை தான் அசைவம் சாப்பிட்றோம். ஞாயிற்றுக்கிழமை அசைவம் தவிர்ப்பது ரொம்ப சிறப்பு. சூரிய பகவானே ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய பகவானை தினம் தினம் சூரிய பகவானை வணங்குவது மிகச்சிறப்பு. ஞாயிற்றுக்கிழமை மட்டுமாவது சூரிய